ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான சோயா சில்லி தான் செய்ய போகிறோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு சோயாவோட தண்ணி சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த ஸ்டேஜில் நல்லா ஊறி வந்துருச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் போட்டப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. இதை என்ன பண்ணணும்னா நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் மசாலாலாம் கலக்கும் போது தண்ணி விட்டுரும். நான் எந்த அளவுக்கு டைட்டாக புளிகிறனோ அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்காக நான் சோயா ஊற வச்சு மறுபடியும் அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் 2 டைம்ஸ் இந்த கிளிப்பு ரிப்பீட்டாக வருது. சோயா எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ சில்லி மசாலா எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பவுலில் 70 கிராம் கார்ன்ஃப்ளவர். நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். நான் எனக்கு காரம் பத்தாதனால மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மசாலா நார்மல் சில்லிக்கு பிணையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரியே கலந்துக்கலாம். ஏன்னா சோயா வந்து மசாலா நிறையா இழுக்கும். அதனால் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயாவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோயாவை வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணோன்னே சில்லி போட்டுடணும். மற்ற சில்லி நம்ம போடுற மாதிரி எல்லாம் ஊற வச்சு போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ட்ரையாக ஸ்டார்ட் ஆயிரும். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இல்லைன்னா சாதா அரிசி மாவு இருந்தாலும் கலந்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் இருந்துச்சு, வெளியே மொறுமொறுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எண்ணெயும் எதுவும் அதிகமாக இழுக்கலை. உங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் அதுலேயும் வீடியோஸ் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ மொறுமொறுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. இதோட சவுண்டை கூட நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை இதோட பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சில்லியோட பெஸ்ட்டு காம்பினேஷனே டீ அண்ட் காஃபி தான். உங்களில் எத்தனை பேருக்கு டீ பிடிக்கும், காஃபி பிடிக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ கிளம்ப நேரம் வந்துருச்சு. இன்னொரு வீடியோவில் மறக்காமல் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.